வலைபேச்சு அந்தணன் எப்போவுமே அஜித் சாரை வந்து தப்பாக பேசி அப்படி தான் வந்து அவர் சேனலுக்கு வந்து வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவார். அவருக்கு அஜித் சார் ஃபேன்ஸாக என்ன கெடுதல் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல. எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று எல்லாரும் ஒன்று சொன்னால் இவர் அப்படியே ஆப்போசிட்டாக தப்பாக சொல்லி அப்படியே வந்து பழக்கப்பட்டுட்டார். ஸோ அது வந்து அவரோட ஹேபிட், அதை வந்து அவர் மாற்றிக்க மாட்டார். இப்போ ரீசெண்டாக ஏகே அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அவருக்கு ரொம்ப வயிற்றுச்சல் வந்து ஆயிடுச்சு. அது அவர் பேசுறதுலேயே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் சொன்னதுக்கு நாங்கள் வந்து ஒரு பதில் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்னென்னா, எதன் அடிப்படையில் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து அஜித்துக்கு கொடுத்தாங்க, அவர் வந்து ஒரு நல்ல நடிகரான்னு பார்த்தா நல்ல நடிகரும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். நல்ல நடிகர் இல்லைன்னு வந்து உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் அந்தணன்? அதாவது காட்ஃபாதர் வரலாறுன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து மங்காத்தா பார்த்துட்டோம், பில்லா பார்த்துட்டோம், சும்மா ஆரம்பம் பார்த்துட்டோம், வந்து சும்மா அப்படியே கண்ணாடி எடுத்து போட்டுட்டோம். அதை மட்டுமே அவர் பண்ணல. சிட்டிசன் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு, ஓகேவா? வரலாறுன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, வில்லன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இதை தாண்டி நிறைய படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் எடுத்து வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல நடிகர். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. பட் ஒரு சீனியர் நடிகர், அவரை கௌரவிக்க வகையில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சேலஞ்சிங்கான ரோல்லாம் எடுத்து பண்ணனாலும் கமல் சார் மாதிரியும் அவரும் சில வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஏகே கொடுத்துருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை விட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் அஜித் சார் கொஞ்சம் வெரைட்டி வந்து காமிச்சிருக்கிறாரு, ஒரு யூனிக்னஸை வந்து காமிச்சிருக்கிறாரு, ஒரு ஆக்டிங் ஸ்கில், அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி அவருக்கு வந்து ஸ்டஃப் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா பாலா சார் நான் கடவுள் அப்படிங்கிற படத்துக்கு வந்து கால் ஷீட் கேட்டிருக்க மாட்டார், சரிங்களா? அதே மாதிரி ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கஜினி ஸ்கிரிப்டுக்கு வந்து அஜித் சாரை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நடிக்கவே தெரியாது, நடிப்பே வராது, ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து சொல்லி எங்களை பேச வச்சிடாதீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து விடாமுயற்சி வைப்பில் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து குட் பேட் அக்லி வைப்பில் போயிட்டுருக்கோம். தேவையில்லாமல் எங்களை வந்து சீண்டி எங்களை வந்து டென்ஷன் ஏற்றி பேச வச்சிடாதீங்க. ஸோ அப்புறம் இன்னொரு சில விஷயம், உதவி வந்து அவர் நிறைய பேருக்கு வந்து பண்ணார், இதை பண்ணார், 10,000 பேருக்கு அதை பண்ணார், கண் ஆப்ரேஷன் பண்ணார் 1000 பேருக்கு இப்படின்னு அஜித் சார் அவரே வந்து ஏதாவது ஒரு டீம் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாரா? மற்ற நடிகர்கள் சொன்னாங்க. நீங்கள் போயிட்டு என்ன பண்ண ராதாரவி சொன்னார்னா நீங்கள் ராதாரவி கிட்ட போய் கேட்கணும். அதை விட்டு என்ன தெரிஞ்சவரெலாம் அஜித் எந்த ஒரு நல்லதெல்லாம் பண்ணல, ஆனால் எல்லாரும் சொல்கிறது வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் அந்தணன் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிங்க. என்ன அப்படின்னா, இந்த அவார்ட் பத்மபூஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி இந்த கமிட்டி எப்படி இருந்தது அப்படின்னா, பத்மபூஷன் அவார்டு தரது அப்படிங்கிறது ஸோ பெரிய பெரிய ஒரு சாதனை பண்ணவங்க, ஒரு பெரிய ஒரு ஃபேமாக இருக்கக்கூடியவங்கள நீ செலக்ட் பண்ணு. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிகிறவங்கள நீங்கள் டைரெக்டாக வந்து அவார்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டைம்லேருந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அண்டர் ரேட்டடாக மோஸ்ட் அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்க ஒரு ஃபீல்டில், அப்படி இருக்கக்கூடியவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா உண்மையாகவே ஏகே வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த பேரகான இந்த செப்பல் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. பாரு அப்படின்னு வந்து செருப்பு போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாரு. அதுலேயே தெரிஞ்சுக்கேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹே எஸ்பிபி இல்லைனா வந்து இவர் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எஸ்பிபி தான் இவரை வளர்த்து விட்டார். எஸ்பிபி போயிட்டு ஒரு 10-15 கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து அஜித்தை வச்சு பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து எந்த இடத்துலையும் போயிட்டு நீங்கள் கம்பல்ஷன்லாம் பண்ணலை. அவரோட திறமையில தான் வந்தார். இதுக்கு வந்து நீங்கள் தெரியல அப்படின்னா நிறைய மாடலிங்கு, இந்த ஆக்டிங்கு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த செருப்பு விளம்பரத்தெல்லாம் எந்த அளவுக்கு இறங்கி ஏகே வந்து கஷ்டப்பட்டு நடித்து படிப்படியாக தான் வந்திருப்பார் அப்படிங்கிறத பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியும். எஸ்பிபி சார் சொன்னார்னா போயிட்டு அந்த கம்பெனியில் போய் பாருப்பா அப்படின்னு தான் வந்து இது பண்ணாங்க. உடனே எஸ்பிபி சார் சொல்லிட்டாரு, வாங்க அஜித்குமார் வாங்க வந்து சைன் போடுங்க, இருந்தாங்க சேலரி வாங்கிங்க அப்படின்லாம் வந்து யாரும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இதையும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னும் நிறைய விஷயம், அஜித் வந்து உதவியே யாருக்கும் எதுவும் பண்ணல, அவர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை, அவருக்கு எப்படி கொடுத்தாங்க இந்த அவார்டு அப்படிங்கிற மாதிரி வெறும் விருப்பம் மட்டுமே கொட்டிக்கிட்டு. அப்புறம் இன்னொரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, விஜய் சாரை வந்து மொக்க பண்ணுறதுக்காக தான் இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஒன்று சொல்லட்டுமா, இந்த பத்மபூஷன் அவார்டுங்கிறது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக ஒரு விஷயம், இன்றைக்கி நீங்கள் ஒருத்தரை பற்றி தேடினீங்க அப்படின்னா கூகுளில் கூட போய்ட்டு சர்ச் இன்ஜினில் ஏதாவது ஒரு ரெக்கமெண்டு காசு ஏதாவது கொடுத்தா தான் எல்லா இடத்துலையுமே. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் கூட அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைவேட்டில் கொடுக்குற ஒரு பெரிய மீடியாவில் இருக்கக்கூடிய, நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய மீடியாவில் ஒரு கம்பெனிஸ் கூட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி, சார் உங்களுக்கு வந்து அவார்டு வந்து நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம், சரி ஓகே தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் பே பண்ணணும், ஒரு 4 லட்சம் பே பண்ணணும், 5 லட்சம் பே பண்ணணும், ஸோ உங்களுக்கு ட்ராஃபி இருக்குது, மெடல் இருக்குது, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க.
அந்த மனுஷன் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அது மாதிரி ஒரு சீப்பாக, ஏன்னா அவருக்கு தெரியும் படமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதை பண்ணாலுமே வந்து இங்கே காசு வச்சாதான் நம்மளை வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே இந்த காலத்து வரைக்கும் அவர் எதுவும் வந்து காசெல்லாம் கொடுத்து நம்மளை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. எதுவுமே பண்ணாமல் அவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் சார் ஃபேன்ஸ் கூட அவர் வந்து லைக் பண்ணுறாங்க, இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் உங்கள் வலைப்பேச்சு சேனலுக்கு அவர் மூலியமாக இருந்து, சுரேஷ் சந்திரா அவர் மூலியமாக இருந்து காசெல்லாம் பெருசாக வந்து வரல அப்படிங்கிறதுக்காக, ப்ரொமோஷனுக்கு எதுக்குமே அவர் வரமாட்டாரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட வயிற்றுச்சலுக்காக மட்டுமே தேவையில்லாமல் இப்போ வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் வந்து சண்டை மூட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா, விஜய் சாரோடைய ஃபேன்ஸ் இப்போ ப்ளூ சட்டையே வந்து உங்களை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ப்ளூ சட்டை வந்து ஒரு போல் ஒப்பீனியன் ஒன்று வைக்கிறார். என்னென்னா, அஜித் ரசிகர்களுடைய வாக்கு யாருக்கு, டிஎம்கேவுக்கா 2026 எலெக்ஷனில் டிஎம்கேவுக்கா இல்லை விஜய் சாருக்கா அப்படின்னு பார்த்தா 50% மேலே அஜித் சாரோடைய ஃபேன்ஸு ஓட்டு அப்படிங்கிறது யாருக்குன்னா தளபதி விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதுதான் உண்மை. இப்போ நானே வந்து அஜித் சாரோட ஃபேனாக இருந்தாலும் எனக்கு வந்து ஆன் கிரவுண்ட் பாலிடிக்ஸில் பார்த்தோன்னா தளபதி ரொம்ப பிடிக்கும். நானும் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாசமாக 2 இதுவும் இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, RRR படத்தில் வந்து ராம் சரணும் ஜூனியர் என்டிஆரும் அந்த நட்பு சாங்கில் வந்து ஒன்றா வாங்கலை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இடத்துல உங்களுடைய சுயநலம், உங்களுக்கு வந்து பிடிக்கல அஜித் சாரை புகழ்றது பிடிக்கலனா தயவுசெய்து ஒரு ஜெலுசிலோ இல்லை ஈனோவோ வாங்கி தண்ணியில் கலந்து ஏதாவது ஸ்ப்ரைட்டு கிட்டு குடிச்சிட்டு நீங்கள் படுக்கலாம். அதை விட்டு தேவையில்லாமல் வந்து எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து சண்டை மூடிட்டுருது. எதுக்கு மிஸ்டர் அந்தனன் இந்த வேலை உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது. நீங்கள் இங்கே என்ன தான் வந்து உட்காந்து நீங்கள் வலைப்பேச்சு நீங்கள் கதறிக்கிட்டு இருந்தாலும் 3 பேரும் ரூமில் தலையோட அந்த ஏகேவுடைய புகழ் அப்படிங்கிறது மேலே மேலே போயிட்டு தான் இருக்கப்படுது. ஒரு மனுஷன் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ரைஃபிள் ஷூட்டிங் போனாலும் சரி, இல்லை எது பண்ணாலும் சரி, குட் பேட் அக்லி விடாமுயற்சி ஷூட்டிங்லாம் ஒரே டைமில், இப்போ மகிழ் திருமேனி சார் சொல்லியிருப்பார், ஒரே டைமில் 2 இதுக்கும் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ரைஃபிள் இது பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரோனில் போய்ட்டு அந்த MITயில் போய்ட்டு ட்ரோன் ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரேசிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மனுஷன் வந்து அப்படி நம்பர் 1ல் அப்படி சும்மா டாப்பில் தொட்டதெல்லாம் வெற்றி. அதுதான் வந்து ஏகே. அவரை மாதிரி சின்சியராக உழைக்கலனாலும் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிட்டு இப்படி வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்க, அது ஓகே தான், அதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏகேவெல்லாம் வந்து தேவையில்லாமல் இழுத்து தேவையில்லாமல் உங்களை நீங்களே இது பண்ணி நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், தளபதி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் ஒன்றா தான் இருக்கிறோம். தேவையில்லாமல் எங்களுக்கு நீ சண்டை மூட்டி விட்டு அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ சண்டை மூட்டி விட்டு நீங்கள் வந்து பேக் ஃபயர் ஆகிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது. ஸோ எத்தனை தடவை தான் நான் உங்களை வந்து சொல்கிறது வலைப்பேச்சு அந்த நான். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேனாக இருந்தாலும் இல்லை நம்ம ஏகே அவர்களுடைய ஃபேனாக இருந்தால், யார் ஃபேனாக இருந்தாலும் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.